எல்லாருக்கும் வணக்கம். மதுரை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க சத்தமா சொல்லுங்க, இல்ல கையடிச்சு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வர முடிஞ்சதுல. மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். எனக்கு தமிழ் சினிமாலேயே ரொம்ப பெரிய பெயர் வாங்கி கொடுத்த என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம் விருமாண்டிங்கிறது மதுரைக்கார பொண்ணுனால அந்த கேரக்டர். ஸோ மதுரை எப்போ வந்தாலுமே ஏன் ஊருக்கு வந்த மாதிரி, ஏன் வீட்டுக்கு வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில். அண்ட் கலர்ஸுங்கிற மாதிரியான ஒரு பிராண்ட் கூட அசோசியேட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் நிஜமாலும் மனசை தட்டி சொல்கிறேன். நான் ஒரு பிராண்டோட அசோசியேட் பண்ணுறேன்னா அந்த நிஜமாலும் அந்த பிராண்டு எதுக்காக நிற்கிது, அவங்க ஃபிலாசபி என்ன, உண்மையாக இருக்காங்களா, நேர்மையாக இருக்காங்களாங்கிறத பார்த்து கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் நான் ஒரு பிராண்டோட சேர்ந்து வேலை பண்ணுவேன். ஸோ கலர்ஸோட சர்வீசஸ் எடுத்துகிட்டு போதோ, இல்லை அவங்க டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் விசிட் பண்ண போதோ, இல்லை அந்த கலர்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட பேசின போதும் எனக்கு ஃபீல் ஆன என்னதுன்னா, ரொம்ப கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்கேயுமே காசுக்காக மட்டுமோ இல்லை பேருக்காக மட்டுமோ ஒர்க் பண்ணாத ஒரு பிராண்டு. நிஜமாலும் அவங்க கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் பண்ணுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்கிற ஒரு பிராண்ட் தான் கலர்ஸ். அண்ட் ஹெல்த்து எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தோடனே அதுலேருந்து மீண்டு வித் த ஹெல்ப் ஆஃப் கலர்ஸ் நானுமே நல்லா உழைச்சி கரெக்டான கைடன்ஸோட நம்ம சிஸ்டமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம ஹெல்த் ஓவராலாக எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு அதுக்கு ஒரு சாட்சியாக நான் உங்கள் முன்னாடி இருக்கேன் இப்போ. ஸோ ஹெல்த்துங்கிறது எல்லாருமே நிஜமாலும் கவனிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதை மட்டும் எப்போவுமே செகண்ட் ப்ரையாரிட்டின்னு விட்டுறாதீங்க. அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். எல்லாருடைய சிரிச்ச முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. கலர்ஸோட 2.2 லான்ச்சில் ஐ விஷ் தெம் ஆல் த வெரி பெஸ்ட். நான் நிறைய கலர்ஸோட பிரான்ச்சஸில் போயிருக்கேன். ரொம்ப க்ளீனாக இருக்கும். எல்லாருமே நான் ஸ்டாஃப் கிட்ட பேசும்போதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கம்பெனி எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு கம்பெனியோட ஒரு மார்க் அது. ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் ஹியர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு கலர்ஸ் ஃபார் their 2.2 லான்ச். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறட்டும். இன்னும் ஆல்ரெடி 20 இயர்ஸ் தாண்டியாச்சு. இன்னும் 20, 40, 50 இயர்ஸ் அது மாதிரி நல்லா வெற்றிகரமாக இது ஓடட்டும்ங்கிறது எனக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மேம். என்ன கொசுக்கள் நன்றின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க, பாருங்க மேம். விரும்பாண்டி பாட்டேவா? டக்குன்னு லிரிக் ஞாபகம் வரேன்னா உங்களுக்கு எந்த பாட்டு தோணுதோ அந்த பாட்டு பாடுங்க. உன்னை விட நிறைய பாடியிருக்கேன். மதுரைக்காக விரும்பாண்டிலேருந்து இன்னொரு பாட்டு பாடுறேன். சண்டியரே சண்டியரே கண்ணு போட்டு உங்க மேல முண்டியில நிக்கிறேனே கண்டு கொள்ளுங்க. அந்தியில சந்தியில அங்கு அங்கு உங்க முகம் வந்து வாட்டுதேன்னு வாட்டு சொல்லுங்க. ஊரும் ஒரு மாதிரிதான் உன்னை என்ன பாக்குதையா, கண்ணை காது மூக்கு வச்சு கண்டபடி பேசுதையா. கவலை இல்ல காதில விடும் பதில சொல்லு. சண்டியரே சண்டியரே கண் போட்டு உங்க மேல ஒண்டியில நிக்கிறேனே கண்டு கொள்ளுங்க. நான் தான் சொன்னேன்ல அவங்க பயங்கரமா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்டேஜில் உங்களை பாட வச்சது. நிச்சயமா நான் ஏதோ ஒரு தெலுங்கு சாங் உங்களை பாடி தான் நான் பார்த்தேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் மதுரை வரப்ப பாட வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 அழகா பாடிங்க மேம். தேங்க்யூ. டப்பிங் நீங்க தான் பேசுவேன்னு அடம் பிடிச்சிங்க. ஓகே, அதே மாதிரி பாட்டு நான் தான் பாடுவேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிக்கலாம் தாராளமா. அது ஒத்துதான். இன்ஃபேக்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அவர்கள் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யும் அப்படின்னு. அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து மேடம் பாடணும். பாடுறீங்க மேம்? கண்டிப்பா. சரி, கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கேட்ட உடனே அதை பற்றி ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் காட்டாமல் யோசிக்காமல் அவங்க பாடிட்டாங்க.
அபிராமி மேம்க்கு வந்து நான் இன்னொரு விஷயத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். மேம் ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்தப்பலேருந்து நேற்று ஏர்போர்ட்டில் என்னை பார்த்த வரைக்கும் அவங்க ஒரு தடவை சொல்லுவாங்க, ஓ இது வெரி பிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எத்தனை வயசானாலும் என்னவா இருந்தாலும் இந்த காம்ப்ளிமெண்ட் கேட்க யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் ஒரு அழகான செலிபிரிட்டி, ஒரு பெரிய செலிபிரிட்டி நம்ம அழகா இருக்கும்னு சொல்றப்ப நான் அப்படியே பறந்த நேத்தெல்லாம். தேங்க்யூ மேம். உண்மைதானே சொன்னேன். பாத்தீங்களா, இப்போ அப்பா ரெஸ்பெக்ட் சொல்லிட்டீங்க. ஐயோ நான் தூங்க மாட்டேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ அடுத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா மேம் கிட்ட இல்லை எங்களோட இடி சார் கிட்ட, டிஓ சார் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். கீழே 3 மட்டும் கொடுத்துருக்கு ஸ்டேஜில் ஒரு 5 கொடுத்துருக்கு. குட் மார்னிங் மதுரை. நாங்கள் கலர்ஸ் ஒரு 9 வருஷமாக நீங்கள் நடத்துகிற அந்த பிரான்ச்சை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி 2.0 செக்மெண்ட் வந்து இது வந்து மொத்தமாக எல்லா கிளைண்ட்ஸுக்குமே வந்து உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி பெஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு எண்ணத்தில் இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். 100% நாங்கள் இப்போ சென்னை அண்ணா நகரில் எந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபெசிலிட்டி இருக்கோ அதே லெவலில் மதுரையில் இருக்கணும்ன்ற ஒரே ஒரு கான்செப்டில். ஸோ மதுரை ஏற்கனவே தொடங்கி ஒரு 10 வருஷமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுமே அதே மாதிரி எல்லா மதுரை மக்களுமே வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் நம்புறீங்க. உங்கள் நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றிட்டு அடுத்த போகும்போது ஆரோக்கியமான நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கணும். ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு கலர்ஸில் இருக்கிற எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஆல் டீம் ரெடி டு ஹெல்ப் யூ ஆல் த டைம். ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு வெல்கம் மதுரை. எல்லா மதுரை மக்களுக்கு வணக்கம். இந்த கலர்ஸ் we have Colors 2.0 we have started today. Colors Madurai is there here from past 10 years. In 2016 we have started Colors in Madurai. So we have updated all Colors to 2.0. So we are very happy that we are doing very successfully here. All my clients, thanks to you. All the staff, thanks to you. And main thanks to my chairman and backbone of Colors, Mr. Vijay sir and Shivaji sir. And thanks to Abhiravi madam for being a part of Colors Madurai 2.0 launch. மதுரைக்கு வணக்கம். கலர்ஸோட 2.0 லான்ச்சுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலர்ஸோட நான் வந்து கொஞ்சம் நாளாக பயணிச்சிட்ருக்கேன். என்னோடய பர்சனல் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கும் கலர்ஸ் ரொம்ப நல்லா உதவிச்சு. அண்ட் ஆல்சோ ஆஸ் அ பிராண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு பார்க்கும்போது கூட நான் ஒரு பிராண்டோட அசோசியேட் பண்ணோன்னா அவங்களோட பர்சனல் ஃபிலாசபி நல்லா இருக்கா, அவங்க கிளையண்ட்ஸோட வந்து சேஃப்டியை அண்ட் கிளையண்ட்ஸோட ரிசல்ட்ஸை ஃபஸ்ட்டு வைக்கிறாங்களாங்கிறத நான் பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த வகையில் நான் கலர்ஸோட சர்வீசஸ் எப்போ யூஸ் பண்ணாலுமே ஹைஜீன் ஆகட்டும், சேஃப்டி ஆகட்டும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாமே ஃபாலோ அப் ஆகட்டும், ஃபீட்பேக் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட கலர்ஸ் ஜேர்னி, பர்சனல் கலர்ஸ் ஜேர்னி எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்கு. அதனால் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே மதுரையில் கலர்ஸோட 2.0 லான்ச்சுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். மதுரை மக்களுக்கு ரொம்ப நல்லா உதவ போகுதுன்னு எனக்கு தோணுது. எல்லாருமே உங்களோட வெயிட் கன்சர்ன்ஸ் இருக்குன்னா, உங்களோட ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்குன்னா நம்பி வந்து கலர்ஸை பயன்படுத்துங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ஆகட்டும், நியூட்ரிஷனிஸ்ட் ஆகட்டும், எஸ்தெட்டிஷியன்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. I'm very happy to be part of the Colors family. All the very best to Colors. Thank you. அப்கமிங்கில் மூவிஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஒரு 2 தெலுங்கு படம் பண்ணிகிட்ருக்கேன். தமிழில் ஒரு ஹாட்ஸ்டாருக்கான ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அக்டோபரில் ஒரு படத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன். லாஸ்டோட சக்ஸஸ் வந்து மொத்தமாகவே ஆடியன்ஸ் தான் கொடுத்தாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஃபைட்டிங் எல்லாம் வச்சு, எஸ்பெஷலி விமென் ஃபைட்டிங் எல்லாம் வச்சு நல்ல ஒரு படம் பண்ணோம். அது இந்த அளவுக்கு வரவேற்கப்படும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதோட இந்த அளவுக்கு கொடுத்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி அபவுட் இட். இன்னமும் அதே மாதிரியான படங்கள் நிறையா பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐ திங்க் ஐ வில். ரொம்ப பெருமையாக இருக்குது.
நம்ம ஃபிலிம் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ நம்ம முதல்வராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஐ திங்க் ஹிஸ் ஹார்ட் இஸ் இன் த ரைட் பிளேஸ். தமிழ்நாட்டுக்காக நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. அதே மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கேன். நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு ஐகானிக் படம்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான படம் இன்னும் வருமானு கேட்குறது அது நியாயமான கேள்வியானு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அதே மாதிரி மறுபடியும் படங்கள் வந்துட்டு இருந்ததுன்னா அது ஐகானிக் படம்னு பேச முடியாது அதை பற்றி. ஸோ அதுக்கு தனி ஒரு இடம் இருக்குது. அது எப்போவுமே இருக்க தான் செய்யும். பட் நிறைய நல்ல படங்கள் வரதா செய்யும். ஸோ குட், ஹாப்பி. அதான் இப்போ கேட்டாரே, சொல்லிட்டேன் சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ தான் அதை பற்றி தான் கேட்டார், சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பொலிட்டிக்கல் கூட்டம் இல்லை தலைவா, வேணாமே, கலர்ஸ் பற்றி பேசலாமே. Any other questions now? Okay, thank you.